அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் ரகசியம் என்ன? செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் என்ன நடக்க போகிறது? அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறார். 9ஆம் இடத்திற்குள் செவ்வாய் வலம் வரும் இந்த வேளை என்பது அற்புதமான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு சகாயமானவராக திகழக்கூடிய செவ்வாய் இதுவரை அஷ்டமத்தில் வலம் வந்த சூழலில் அஷ்டமத்தை விட்டு விலகி முற்றிலுமாக தற்போது பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை வலு சேர்க்கும் இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பெரிய அளவில் காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். எதை செய்தாலும் அதை அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்து முடிப்பதால் பெரிய அளவிலான சிக்கல், சிரமம், சங்கடம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது ஜோதிட ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் அஷ்டமத்தை விட்டு விலகுவது அமோகமான நன்மையை பெற்று தருகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் கொடுக்கும் ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க செவ்வாய் இந்த வேளையில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் பல விஷயங்களில் நிறைவாக மேம்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை விட பல சிரமம் நிறைந்த காரியம் என்று நினைக்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவில் தடை என்று இருக்கக்கூடிய காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. செவ்வாய் மிக வலுவாக இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி மற்றும் உள்ளிட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல பணிகளை செய்து முடிப்பதோடு மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல மாற்றங்களை அடுத்தடுத்து செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவில் பிரச்சனை என்று நினைத்த காரியங்களை இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஜோதிட ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தை விட்டு விலகும் நேரம் என்பது சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் ஒரு மண்டல காலத்தில் வலம் வந்த செவ்வாய் இந்த தருணத்தில் பாக்கியத்தில் நுழைந்து சனியுடன் மற்றும் புதனுடனும் இணைந்து வலம் வர போகிறார். எனவே அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அற்புதமான நேரமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகம் என்பதால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த வேளையில் தடையில்லாமல் அள்ளி கொடுக்க போகிறார். எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் தடை தாமதம், சிக்கல், சிரமமின்றி வெற்றி வாய்ப்பை நிறைவாக மேம்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பொறுப்புகளை இந்த தருணத்தில் சரியாக கையாளுவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் பிரச்சனை என்று நினைத்த காரியங்கள் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக முடியக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் அமைய போகிறது. பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிட்டும். அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும்
செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. எதிர்பாராத வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான லாபத்தை இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பாக்கியஸ்தானத்தை தூரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் வலுப்படுத்துவதால் தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் வளர்ச்சி கிடைப்பதோடு குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை, மருத்துவத்துறை, காவல்துறை மற்றும் விவசாயத்துறை இந்த துறைகளில் துறை சார்ந்த வளர்ச்சி அமைவதோடு நல்ல லாபத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைய போகிறது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை மற்றும் மருத்துவத்துறை, விவசாய துறையில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சாதகமாகவும் உறுதியாகவே முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நிறைவேறும். வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் செவ்வாய் பயிற்சி காரணமாக கிடைக்க இருக்கிறது. வியாபாரம், தொழில் ரீதியாக ஏற்றம் இறக்கம் என்று இருந்த சூழலில் இனி ஏற்றத்தை சிறப்பாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது எதிர்பாராத பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை, அரசியல் துறை மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய செயல்பாடுகள் மிக பெரிய அளவில் பெயர் புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல மடங்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பெயர் புகழ் நிச்சயமாக அதிகரிக்கும். ஆனால் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுவது சனி செவ்வாயின் இணைவுதான். பொதுவாக சனி செவ்வாயின் இணைவு அவ்வளவு சிறப்பான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்காது. ஆனால் கடகராசிக்காரர்கள் ஜோதிட ரகசியத்தை உணர்ந்து கொண்டால் கவலைப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இந்த இணைவு என்பது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்டிருப்பதால் எதிர்பாராத இடைஞ்சல்களும் சிக்கல்களும் வந்தாலும் அவை எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வருமானத்தை விட செலவுகள் உயர்ந்தாலும் கூட அவற்றை சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வருமானம் உயர், எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் அவற்றை சரியாக கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து கடகராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யுங்கள். பல வகையான சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு அபரிவிதமான வளர்ச்சியை செவ்வாய் பெயர்ச்சியின் காரணமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.